மிகப்பெரிய பாவமா அல்லாஹ் எதை சொல்றான்னா இணை வைக்கிறதான் சொல்றான். உலக அளவு பாவம் செஞ்சிருந்தாலும் அந்த பாவத்தை எல்லாம் பாவ மன்னிப்பு நம்மளுக்கு உலக அளவு கொடுக்கறவனா இருக்கான். இணை வைக்கிறத தவிர மற்ற பாவங்களை செஞ்சிருந்தா, இதே இணை வைத்திருந்தோம் அப்படின்னா நம்ம எவ்வளவு நல்ல அமல்கள் செஞ்சிருந்தாலும் அது எல்லாமே நம்மளை விட்டு அழிக்கப்பட்டுருது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்கள்ட்ட வந்து ஒருத்தவங்க கேட்கறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒருத்தவங்கள்ட்ட கேட்கறாங்க, யா அல்லாஹ் நமக்கு செய்யக்கூடிய கடமை என்னது, நம்ம அல்லாஹ் தஆலாக்கு செய்யக்கூடிய கடமை என்னது அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு நம்ம இணை வைக்காம இருக்கிறதும் இணை வைக்காம இருக்கிறவங்கள அல்லாஹ் நரகம் செல்லாம பாத்துக்கிறது தான் அல்லாஹ் நமக்கு செய்ய வேண்டிய கடமை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதுல எவ்வளவு சிறப்பு வாய்ந்திருந்தா, எவ்வளவு தவறுகள் செஞ்சிருந்தாலும் இணை வைக்காத ஒரு காரணத்தினால சொர்க்கம் செல்ற பாக்கியம் அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு தரான். அக்கா அந்த மைக்கை கொஞ்சம் நல்லா வச்சுக்கணும். அந்த உங்க பேச்சு வந்து அந்த மைக்கு நல்லா சைடில் விழுகிற மாதிரி நல்லா வச்சுக்கணும். பேசு. சரிங்க, அது பேசுங்க. இன்ஷால்லா ஒரு 4 மணி வரைக்கும் பேசுங்க. இன்ஷால்லா ரியாஸ் போய் ஒரு 10 நிமிஷம் பேசி கடைசி இன்ஷால்லா துவா செஞ்சோம். சரி, இப்போ இணை வைக்கிறதுல 3 விதமா பிரிக்கலாம். அல்லாஹ்வுடைய ஆளுமையில இணை வைத்தல். இப்போ என்ன அப்படின்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட இன்னொரு கடவுள் வந்து இருக்காரு. இப்போ ஹிந்துஸ் இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, இத்தனை பேர் இருக்காங்க இல்லையா? அல்லாஹ்வை தவிர அவங்க வேற ஒரு கடவுள்களே கிடையாது. வேற ஒருத்தவங்க கற்பனையில இருந்ததான் நம்ம கடவுள் நினைச்சு அவங்களாம் வணங்கி கொண்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் என்னது, இணை வைக்கிறது அர்த்தம். இது மட்டுமா? இன்னொன்னு என்ன தெரியுமா? அல்லாஹ் இந்த உருவத்துல இருப்பானோ, அல்லாஹ் தஆலா இந்த விலங்கோட உருவத்துல இருப்பானோ, இப்படி இருப்பானோ நம்ம கற்பனை பண்றோம் இல்லையா? அது கூட இல்ல, அல்லாஹ்வை நம்பாம நம்ம இணை வைக்கிறதுக்கு தான் சமம். இறைவனுக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்களா, கணவர் இருக்கிறாரா, மனைவி இருக்கிறாரா, அவர்களுக்கு பிள்ளைங்க இருக்குதா, இப்படி நம்ம கேட்கிறதும் இணை வைக்கிறதுலதான் இருக்குதுன்னு சொல்றாங்க. அல்லாஹ் யாரையும் பெறப்படவும் இல்லை, யாரையும் பிறக்கவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ்வின் தன்மையில் இணை வைத்தல் அப்படின்னா, இறைவனுக்கு யாருடைய துணையும் இன்றி கேட்கறதுக்கு பார்க்கறதுக்கு என்னெல்லாம் நடக்கிறது, தூணில் என்ன இருக்கு, துரும்பில் இருக்கு, அனைத்தும் அல்லாஹ் அறிவான். அல்லாஹ் யாரோட துணை மூலியமா தான் இதை அறிவான் அப்படின்றது கண்டிப்பா கிடையவே கிடையாது. அடுத்து அல்லாஹ்வுடைய உரிமைகள்ல இணை வைத்தல். அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்குமே மறைவான விஷயத்தை அறியறதுக்கான தன்மை கிடையவே கிடையாது. அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் நம்ம சஜிதா செய்யவோ சிரம் பண்ணியவோ கூடவே கூடாது. கால்லெல்லாம் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து ஹராமான செயல் தான் சொல்றாங்க. அல்லாஹ்ட்ட மட்டும்தான் சஜிதா செய்யணும். அதே மாதிரி ஒருத்தவங்க பேரால குர்பானி கொடுக்குறோம் இல்லையா, அப்படி கொடுக்க கூடாது. அல்லாஹ்வின் பேரால மட்டும்தான் நம்ம குர்பானி கொடுக்கணும். இவங்களுக்காக நான் கொடுக்குறேன், அவங்களுக்காக கொடுக்குறேன்னு குர்பானி கொடுத்தோம் அப்படின்னா அதுவும் இணை வைக்கிறதுல தான் இருக்குது. அல்லாஹ்வின் பேரால மட்டும்தான் நம்ம குர்பானி கொடுக்கணும். தற்கொலை செய்து கொள்றதும் இணை வைக்கிறதா இருக்கு. ஒரு சஹாபா இருக்காங்க, அவங்க எல்லா நன்மைகளும் செய்யறாங்க, எல்லா தொழுகையும் தொழுகிறாங்க, அல்லாஹ்வோட அனைத்து வணக்கங்களையும் ஈடுபடுறாங்க. அவங்களுக்கு ஒரு நாள் ஒரு விபத்து ஏற்பட்டுருது. அந்த விபத்தினோட வலி தாங்க முடியாம அதன் காரணத்தினால அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா அவ்வளவு கோபப்படுறான், என்னோட எனக்கு முன்னாடியே அந்த அடியார் கையில எடுத்துக்கிட்டான், என்னோட உரிமைங்க, அதனால அவன் கண்டிப்பா நரகம் தான் செல்வான். அவன் எவ்வளவு நல்லது செஞ்சு 5 நேரம் தொழுகையாளியா இருந்து அல்லாஹ்வுடைய அனைத்தையும் சிறப்பா இருந்திருந்தாலும் அவங்க செஞ்ச ஒரு தற்கொலைனால என்ன ஆயிடுது, அதை இணை வைத்தனால அவங்க நரகம் செல்றவங்களாதான் இருக்காங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்கள் உங்களை கொலை செய்து கொள்ளாதீர்கள், நமக்கு உயிர் கொடுப்பவும் நானே, உயிரை எடுப்பவனும் அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு சொல்றான். இப்போ ஆபத்தை நீங்கிறதுக்காக தாயம் கட்டுறது, தகடு போடுறது, கயிறு கட்டுறது, பித்தளை வளையம் இதெல்லாம் வந்து போடுறாங்க இல்லையா, அது எல்லாமே வந்து இணை வைக்கிறதுலாம் சமமாகும்.
மறுபடியும் சொல்றேன், நம்ம செய்யற எல்லா பாவங்களும் இணை வைப்புன்னு அந்த ஒரு விஷயத்துல என்ன ஆயிடுது, எல்லாம் மொத்தமா உடைஞ்சிடுது. அல்லாஹ் தஆலா இருந்து நம்ம எல்லாரையுமே பாதுகாக்கணும். நம்ம செய்த நன்மைக்கான கூலிய நம்ம கண்டிப்பா பெற்றே ஆகணும். இணை வைக்கிறத தவிர்க்கணும். நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தவங்கள பாக்குறாங்க, அவங்க கையில ஒரு பித்தளை வளையம் போட்டுருக்காங்க. இது என்ன போட்டுருக்கீங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து கேட்கறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, எனக்கு ஒரு நோய் இருக்கு, அது சரியாகிறதுக்கு நான் இதை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நபி சொல்றாங்க, இதை நீங்க கலட்டி எரிஞ்சிடுங்க. இதை எரியனா உங்களை இன்னும் நீங்க வேதனை செய்யப்படுவீங்க. உங்க நோய் இன்னும் அதிகரித்து தான் படுமே தவிர உங்களுக்கு அது குறையாது. அல்லாஹ்வோட இதுக்கு நீங்க ஆளாயிடாதீங்க. இதெல்லாம் ஷிர்க், இணை வைத்தல் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் நம்மளுக்கு ஒரு தீங்கை விளைவிக்கிறான் அப்படின்னா அதோட சொல்யூஷன் அல்லாஹ் கையில மட்டும்தான் இருக்கு. அவனை தவிர்த்து ஒரு கயர்லயோ ஒரு தாயத்திலேயோ ஒரு வளையத்திலேயோ நம்மளோட நம்பிக்கையை போய் வைக்க கூடாது. அல்லாஹ் தஆலாவை தான் முழுசா நம்பணும். எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், உயிரே போயிருக்கிற சூழ்நிலையில கூட அல்லாஹ்வை மட்டும் நம்பணும்னா அதுதான் இறை நம்பிக்கை. அதுதான் நல்லது கூட. அப்பதான் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். மற்றதை ஏதாவது நம்பி நம்ம ஷிர்க் செஞ்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம நரகத்துலதான் இருப்போம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதே மாதிரி கபர் வழிபாடு. எத்தனை பேர் தர்கா போறோம், எவ்வளவு வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க நார்மலாவே. ஆனாலும் எல்லாரும் தொடர்ந்து அந்த கபர் வழிபாடை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவ்வளவு கஷ்டத்தை சொல்லியிருக்காங்க, என்னோட கபரை வணக்கசாலையா ஆக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரிதான் நம்ம போய் கபர்ல போய் எனக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு கேட்கும் போது அவங்க ஒரு இது பண்ண